கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த விடுதலை உபவாச கூடுகையிலே அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டுதல் செய்ய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல மேலான வேலைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சங்கீதக்காரனாகி தாவீது இப்படியாக சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே ஒரு வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் எப்போதெல்லாம் கூடி வருகிறோமோ அவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். இந்த விடுதலை உபவாச ஜெபத்திலே பங்கு கொள்ள இந்த நாளிலே அவரவர் வீடுகளில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். தேவ பிள்ளைகள் யாவரும் தயவு செய்து இந்த நாளிலே இந்த உபவாச ஜெபத்திலே முடிந்த அளவுக்கு நீங்கள் குடும்பமாக இணைந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். நாம் ஒரு சில பாடங்களை நாம் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அதன் பிறகு நாம் தேசத்திற்காக நம்முடைய ஜனங்களுக்காக நாம் அன்றாடி ஜெபிக்க போகிறோம். ஆகினால் இந்த ஆன்லைன் மூலமாக ஜெபத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் முழுமையாக இந்த ஜெபத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், உங்களை சகல நன்மையினால நிரப்புவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஜெபத்திற்கு போவதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து இந்த காரியங்களை நாம் ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட உடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே இந்த விடுதலை உபவாச ஜெபத்தில் எங்களை ஒன்றாக கூடி சென்ற தெய்வமுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் ஒருமித்து கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் எங்கள் மத்தியிலும் நீங்க இருப்பதற்காக கொடாகொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இந்த நாள் ஜெப வேலையை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக நடத்தி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோர்வுகளை மாற்றும் நாங்கள் உற்சாகமாய் பாடி துதிக்கவும் உம்மை ஆராதனை செய்யவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் பாடி துதிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் மகிமையின் சமூகம் எங்களை அளவில்லாமல் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் பாடி ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த விடுதலை உபவாச ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மன ஆவியை ஊற்றுவீராக. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாகவே இந்த ஜெப வேலை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்களை மறுரூபமாக்குவீராக. அப்போ உமது பிரசன்னத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. உலகமெங்கிலும் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை முதலாக இந்த அந்த ஜெப வேலையிலே அவர்கள் பங்கு கொள்வார்களானால் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களோடு கூட தேவ ஆவியானவர் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரை நீர் கிரியை செய்வீராக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அப்பாவை துணிக்கிற எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீரே இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நாம் தேவ சமூகத்திலே ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என்ற பாடல். இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவர் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவா செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம்.
சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். திருவிழா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். திருவிழா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் தமானுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் தமானுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களாவர் மீது வைத்திடுவாய், கருத்தாய் காத்திடுவாய். கண்களாவர் மீது வைத்திடுவாய், கருத்தாய் காத்திடுவாய். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் கரங்களை துக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை துக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மீதும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மீதும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். சம்மண்டை வந்தோரை தள்ளிடாதே, தாங்கியனை தேடுவார். சம்மண்டை வந்தோரை தள்ளிடாதே, தாங்கியனை தேடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட நாம் பாடி ஆண்டவரை நாம் உயர்த்தி ஆராதிக்கலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடல், இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகியா நாம் அவரையே சார்ந்து அவரையே உயர்த்தி ஆராதிக்கலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி
இருக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்துக் கொடும், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் பணமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் பணமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன்,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை இல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட நம்முடைய நம்பிக்கையின் தேவனை அவருடைய சமூகத்தில் இதயத்தின் ஆழத்திலிருந்து இம்மட்டுமாக நாம் அவரை நம்பி அவரை பின்பற்றி வருகிறோம். நம்ம ஒரு நாளும் அவர் கரம் பிடித்து ஆச்சரியமாக அற்புதமாக நடத்துகிறார். அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த உபவாச கூடைகளை மகிமைப்படுத்த கிருபை கொடுத்திருக்கிறீரே. இந்த நாள் வரைக்கும் எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் காக்கிறீரே. தயவு செய்து நாம் அவரவர் நம்முடைய வீடுகளிலே முழங்கால்களை முடக்கி அவரை சிறிது நேரம் ஆராதனை செய்யலாம். ஒருவேளை நாம் எழுதி நின்று கூட நம்முடைய கைகளை உயர்த்தி ஏசப்பாவை நோக்கி அவரை துதிக்கலாம். அப்பா இயேசு நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற அதிசய செயல்களை எண்ணி துதிக்கலாம். ஆச்சரியமான கிரியைகளுக்காக அவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. சங்கீதக்காரனாகி தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தையே தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறார். நம்ம அவரை துதிப்போம். அப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் எண்ணி எண்ணி பார்க்கிறோம். அப்பா, எண்ணி எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் அனுதினமும் தினமும் செய்து வருகிறவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாதுகாக்கிற கேடகமாய் எங்களை சுற்றிலும் இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ரூபா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
யெகோவா நிசி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷலோம் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாமத்தை புகழ்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு ராஜாவுக்கு மகிமை தருகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செங்கடலை பிளந்தவரை துதிக்கிறோம், எரிகோவை தகர்ந்துவிட செய்த தேவனை துதிக்கிறோம். எங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை அனுதினமும் நடப்பித்து வந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே இந்த நாள் வரைக்கும் எங்களை கடந்து வந்த வழிகளில் நடத்தி வந்திருக்கிறீர். அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பலமோ, எங்களுடைய பராக்கிரமமோ, எங்களுடைய ஞானமோ, எங்களுடைய பக்தியோ, நீதியோ ஒன்றுமில்லை இயேசப்பா. உமக்கு முன்பதாக எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்மை துதிக்கிறோம், தரை மட்டும் தாழ்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையில் இருக்கிற எங்களை நோக்கி பார்க்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்மைகளின் நாயகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையும் மாட்சிமையும் மகத்துவமும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவராக இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இல்லாததை இருப்பவைகளை போல அழைப்பவரே உம்மை துதிக்கிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், அகிலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், அகிலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம். உம்முடைய நாமம் எல்லா நாமத்தை விட மேலான நாமம் அப்பா. உமது நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய சகல அதிகாரத்தையும் படைத்த இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரணம் பாதாளத்தின் திருவுகோள்களை உடையவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றின உம்மை போல உமக்கு ஒப்பான ஒருவர் எவரும் இல்லையப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயரமும் உன்ன
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்த தெய்வத்தை போற்றுவோம், பரிசுத்த தெய்வத்தை உயர்த்தி ஆராதிப்போம். இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஒரே வார்த்தையினாலே அகிலத்தையும் படைத்தவரே, அகிலமும் அகில உலகமும் நம்பும் நம்பிக்கையே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் எங்கள் மீது கரிசனை உள்ளவராய் இரவு பகலாக உறங்காமல் தூங்காமல் காப்பவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை தப்புவிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வருகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பலவீனங்கள், பயங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திர சோர்வுகள் எங்களை தாக்கின போதும் அவைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி தப்புவித்து பாதுகாத்து நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம், இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிறோம், தேவாதி தேவனுக்கு மகிமை தருகிறோம், எங்கள் கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துகிறோம். இயேசு நல்லவர், இயேசுவை துதிக்கிற ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்த தெய்வம் ஒருவரும் இல்லை, உம்மை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அற்புதமான ராஜன், நீர் அதிசயமான தேவன், உமக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உள்ள ஆவுகிறவர், எங்கள் நடுவிலே உள்ள ஆவி கொண்டிருக்கிறவர், இயேசு ராஜாவை புகழ்கிறோம், இயேசு ராஜாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவை துதிக்கிறோம். இரவு பகலாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்ப எத்தனை ஆச்சரியமாய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. உம்முடைய சிறகுகளின் நிழலால எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறீரே, எங்களை பாதுகாக்கிறீரே, எங்களை தப்புவித்து நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு எங்களை கைவிடாதவர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமத்தை புகழ்கிறோம், இயேசு ராஜாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா,
நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் முழுதோ நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலோ நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பா, இயேசுவே ராஜா, இயேசுவே இயேசுவே இயேசுவே. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரண் உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அரண் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே ராஜா. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பேனே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்பா என் உயிரான இயேசுவே, என் உயிரினும் மேலானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதித்து புகழ்கிறோம், ஆராதித்து இயேசுவை போற்றுகிறோம், இயேசுவை உயர்த்துகிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமத்தை துதிக்க துதிக்க, உமது நாமத்தை சொல்ல சொல்ல எங்கள் துன்பமெல்லாம் நீங்குதப்பா, உடைய மனக்கவலைகளாம் மாறுகிறது ஆண்டவரே. அப்பா மிகுந்த ஆறுதல்கள் உள்ளத்தை நிரப்புகிறதப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, இன்பம் பொங்குகிறது இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேனிலும் இனிமையான உம்முடைய நாமத்தை எங்கள் நாவினால் அதிகமாய் சுவைத்து உம்மை துதிக்கிறோம். தேனிலும் மதுரமான உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தை எங்கள் உதடுகளால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே அப்ப அதிகமாய் சுவைத்து உம்மை துதிக்கிறோம். இனிமையானவரே, மதுரமானவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவை உயர்த்துகிறோம், இயேசு ராஜாவை போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துல அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதமானவர், இயேசு ராஜா எத்தனை இனிமையானவர். அவர் மட்டும் நம்
வாழ்வில் இல்லை என்றால் என்றைக்கோ நாம் மண்ணாகி போயிருப்போம், என்றோ நிர்மூலமாகி போயிருப்போம். இந்த நாட்களில் கூட அவருடைய அதிசயமான ஆச்சரியமான கிருபையை எண்ணி அவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. ருசிப்போம், ருசித்து துதிப்போம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அப்பா, இந்த நாள் வரைக்கும் எங்களை காத்து நடத்துகிற ஆச்சரியமான அற்புதமான கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நினைத்து துதிக்கிறோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவரை துதிக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாங்குகிறீ, ஏந்துகிறீ, சுமக்கிறீ, தப்புவிக்கிறீ, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா தாயும் தகப்பனுமாயிருக்கிற எங்க ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே,
அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பாவை துதிக்கிறோம், ராஜாவை போற்றுகிறோம், தேவாதி தேவனே புகழ்கிறோம், உயர்த்துகிறோம், ஏசப்பா நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ நீரூற்று நீதானப்பா, ஜீவ நீரூற்று நீதானப்பா, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பா தாகத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், ஏக்கத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, அளவில்லாத சமூகம் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பணி துடிப்போடு இறங்குகிறவரே, பணியாய் எங்கள் வாழ்க்கையை நிரப்புகிறவரே, பணிப்போடு இறங்குகிற பரிசுத்தரே, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சமூகம் இன்பம், உடைய சமூகம், உடைய பிரசன்னம் பேரின்பம் அப்பா. ருசித்து உயர்த்து துதிக்கிறப்பா, அனுபவித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. கர்த்தரின் பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுவார், நம்முடைய இதயத்திற்குள் பேசுவார், நம்மோடு அவர் இடைப்படுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே. எஸ் லார்ட், ஏசப்பா, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. மட்டுமா உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஆராதிக்கவும் உயர்த்தவும் கிருபை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அளவில்லாத சமூகம் பிரசன்னம் எங்களை நிரப்பினதற்காக பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொண்ட தயவுக்காக கொடாகுடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ ஆவியானவர்களை ஜெபத்தில் நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட நாம் ஆண்டவர் சமூகத்தில் சிறிது நேரம் தேசத்திற்காக, நம்முடைய ஜனங்களுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே ஜெப நிலையிலே இருப்போம். முழங்கால்களை முடக்கி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேசத்தின் மேல் அவர் மன இறங்குவார். முதலாவதாக நாம் தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக நாம் மன்றாடி ஜெபிக்கலாம். ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். இயேசுவே மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இங்கே ஜனங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை தாருங்கப்பா. பாவம் மற்றும் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள், மந்திரம், பில்லி சூனியம், இவைகளையெல்லாம் நம்பி ஜோசியம், குறி சொல்லுதல், நாள் பார்த்தல், பல்வேறு ஜாதி கட்டுகள், பல்வேறு கட்டுகளாக எங்கள் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை நீ ரட்சித்தோடும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தெல்லாம் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி
நம்ம எல்லாரும் இந்த காரியங்களுக்காக ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும், எங்கள் ஜனங்களுக்குள்ளாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஒருவர் கூட அழிந்து போகிறது உமக்கு சித்தமில்லை. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தம் உள்ளவராயிருக்கிறீரே. ஏசப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறும். ஆண்டவரே, எங்கள் தேசத்து ஜனங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீர், ரத்தம் சிந்திருக்கிறீர். அப்பா, இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் யாவரும் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேசம் கர்த்தருக்கு சொந்தமாக மாறட்டும். ஆண்டவரே, உடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்களுக்கு நீ வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தமது அன்பினால ஒவ்வொருவரையும் கவர்ந்து எடுத்துக் கொள்ளுங்கப்பா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால ஒவ்வொரு மகனையும் மகளையும் எடுத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை உங்க அன்பால எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிபர்களை உங்க அன்பினால எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நடுத்தர வயதுள்ளவர்களை எடுத்துக் கொள்ளுங்கப்பா. வயோதிபர்களை ஏசப்பா எடுத்துக் கொள்ளுவீராக. உடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற விபச்சாரம், வேசித்தனம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாவம் இந்த தேசத்தை விட்டு நீங்கட்டும். அப்பா இயேசுவே துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய தூண்டுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஜாதி வெறியை, மூட நம்பிக்கைகளை, இன்னும் நான் பார்க்கிற குறி சொல்லுகிற ஜோசியை பார்க்கிற இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை அதிகப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஜனங்களின் மனக்கண் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரின் இருதயத்திலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உம்மை நோக்கி மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இப்படியாயும் இவர்களுக்கு தமது அன்பை வெளிப்படுத்துவீராக, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்த ஆண்டவர் அப்படியே இந்த தேசத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சித்தருடுங்கப்பா. ஒருவர் கூட கெட்டு போகாதபடி எல்லாரையும் அன்பால எடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இமயம் முதல் குமரி வரை இயேசுவின் ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கட்டும் அப்பா. பாவ சாபங்கள், ரோகங்கள் நீங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் எல்லாவித கட்டுகளில் இருந்தும் ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செய்வனைகள், மந்திரங்களை செய்து ஒருவரை ஒருவர் அழித்து வாழ்கிறதை பார்க்கிறோம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான எல்லா விதமான ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. மந்திரவாதிகள் ஆண்டவரே அப்பா, குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தரண்டை வரட்டும் அப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஜனங்களை தமது அன்பினால நீங்க கட்டி இழுத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள்ளாக வந்து ஒவ்வொருவரும் ஆண்டவர் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நாவினால் அறிக்கை செய்து ஒவ்வொருவரின் முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பதாக, பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக முடக்கப்படுவதை நாங்கள் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல அப்படிப்பட்ட எழுப்புதல் ஆண்டவரே, கிராமங்கள், பட்டி தொட்டிகள், நகரங்கள் எல்லா இடத்திலும் வரப்போவதை எண்ணி நாங்கள் விசுவாசத்தோடு வைத்திருக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அறுவடையை தேவன் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் எங்க ஜெபத்தை எல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீரப்பா. கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். தொடர்ந்து இந்த நேரத்தில் கூட தேசத்தின் சமாதானத்துக்காக நாம் சொல்லிக்கலாம். ஆண்டவரே, எங்க தேசத்துல வாழ்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. இந்த காலகட்டங்களிலே அநேகர் சமாதானத்தை இழந்து தவிப்பதை பார்க்கிறோம். சமாதானத்தை தேடி அலைகிறதை பார்க்கிறோம்ப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக உம்முடைய சமாதானம் காணப்படட்டும் ஐயா. ஏசப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உம்முடைய சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அப்படியே சமாதானத்தால் ஒவ்வொரு உள்ளங்களும் நிரப்பப்படணும்.
உம்முடைய சமாதானம் நதியை போல ஒவ்வொருவருக்குள்ளாக பாய்ந்து செல்ல வேண்டும். இந்த காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல நாம் எல்லாரும் மன்றாடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நேரத்துல கூட எங்க தேசத்தில் வாழ்கிற ஜனங்களின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நிம்மதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே மன உளைச்சலுக்கு ஆளாகி பல வித மன அழுத்தங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாக்கப்பட்டு மன நோயாளிகளாக இருப்பதை பார்க்கிறோமே. இயேசு மன இறங்குவீராக. ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான ஆண்டவரே சுமைகளால் மன பாரங்களால் ஆண்டவர் அழுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறேன். ஒருவேளை இந்த நாளிலும் கூட இந்த ஜப வேளையில இந்த ஆன்லைன் மூலமாக எங்களோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஸ்தோத்திரம் அப்பா வேலையில பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சமாதானம் இல்லாமல் ஆண்டவர் ஒருவேளை இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருப்பார்களானால் ஏசப்பா கொடுக்கிற சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளாக நீர் பிரவேசித்து சமாதானம் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட அந்த சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு குடும்பங்களிலே பிரிவினைகள் வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களுக்குள்ளாக பிரிவினைகள் ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம். ஆளுகை செய்பவர்களுக்குள்ளாக பிரிவினைகள், எங்கு பார்த்தாலும் சமாதான குடைச்சலை பிசாசு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோமே. தேசத்துல கிரியை செய்கிற எல்லா பிரிவினைகளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறோம். இந்த பிரிவினைகளை செய்து பிரித்தாள்கிற சூழ்ச்சியை செய்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எல்லாருடைய உள்ளத்தை நிரப்பட்டும் அப்பா. அவர்கள் கர்த்தரோடு வந்து ஒப்புரவாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகையை சிலுவையினால் கொன்று என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவை துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. சமாதான காரணராகிய உம்மிடத்தில் வந்து உம்மோடு சமாதானமாகி அந்த சமாதானத்தை தங்கள் உள்ளத்தில் பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. யெகோவா ஷலோமே, சமாதான பிரபுவே, எங்க தேசத்தை நீர் ஆளுகை செய்யும் அப்பா. எல்லா விதமான வன்முறைகளுக்கும் எல்லா விதமான ஆண்டவரே தீய காரியங்களுக்கும் எங்க தேசத்தை விலக்கி காத்துக்கொள்ளுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்துல சமாதானம் இல்லாததினாலே, அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாததினாலே அநேக கொலைகள் நடக்கிறதை பார்க்கிறோம், அநேக பழிவாங்குகிற காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அநேக தற்கொலைகள் நடக்கிறதை பார்க்கிறோமே. இயேசுவே, மன அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ பிடிக்காமல் ஏசப்பா அந்த முடிவை அவர்கள் தேடுகிறதை பார்க்கிறோமே. ஏசப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்கள் உம்மை தேடி வரட்டும் ஐயா. நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லுகிறவரே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற உம்மிடத்தில் வந்து உம்முடைய சமாதானத்தை மகனும் ஒவ்வொரு மகளும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. இலவசமாய் கிடைக்க பெறுகிற அந்த சமாதானத்தை ஏசப்பா உம்மிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த நாளிலே எங்களோடு எழுதி ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உள்ளத்திலும் இயேசு சமாதானத்தை தருவீராக. அப்படியே எங்கள் தேசத்திலும் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதான காரணரே, அப்படியே நீங்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட இருப்போம். நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் கூட நம்முடைய தேசத்தில் இப்போது பரவி வருகிற தொற்றை கூட நாம் அறிந்திருக்கிறோம். தேசம் எங்களும் இந்த கொரோனா நோய் தொற்று அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக சென்னை முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, அதாவது அந்த கோயம்பேடு மார்க்கெட் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக காவல்துறை அதிகாரிகளும் நர்சஸ் செவிலியர்களும் கூட தூய்மை பணியாளர்களும் கூட இப்படிப்பட்ட இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படியாக, இந்த நோய் தொற்றிலிருந்து கூட இந்த ஜனம் மீட்கப்படும்படியாக, தேசம் காப்பாற்றப்படும்படியாக, கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள், அநேக அரசியல்வாதிகளும் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்பவர்களும்
காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறார்கள். அதற்கு மேலாக ஆண்டவர் மனையிறங்கும்படியாக நாளுக்கு நாள் நம்முடைய தேசத்துல இந்த நோய் தொற்று பரவிக்கொண்டே இருக்கிறது. ஜனங்களுக்குள்ளாக கலக்கம் உண்டாகிறது. ஜனங்கள் நிம்மதி இழந்திருக்கிறார்கள். மிகுந்த கலக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். யோசப்பா, அரசாங்கம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறது. அதை யோசப்பா இந்த நேரத்தில் கூட அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்ததை போல, ஆண்டவரே நாங்க என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியலப்பா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தது போல நீங்க தான் எங்க தேசத்தின் மேல மன இறங்கணும். எல்லாரும் நம்ம ஒருமனமாய் இந்த குறிப்பாக இந்த காரியங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த நேரத்துல கூட எங்க தேசத்திற்காக திறப்பட நிற்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறப்பா, உலகம் எங்கிலும் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா நோய் தொற்று எங்க தேசத்தையும் பாதித்திருக்கிறது. ஆண்டவரே ஏசப்பா துதிக்கிற ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். எங்க தமிழ்நாட்டிலும் கூட இந்த நோய் தொற்றினாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், விழுப்புரம், அரியலூர் இப்படிப்பட்ட மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இப்படிப்பட்ட மாவட்டங்களிலே இந்த நோய் தொற்று கடுமையாக வேகமாக பரவி வருகிறதை பார்க்கிறோம். நாளுக்கு நாள் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆண்டவரே, அரசாங்கம், நர்சஸ், டாக்டர்ஸ் மற்றும் ஆண்டவரே காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள். எத்தனையோ தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள். அதையும் மீறி இந்த நோய் தொற்று அதிகரிப்பதை பார்க்கிறோமே. ஏசப்பா, எங்க தேசத்து ஜனங்கள் நீங்க தான் காப்பாற்றணும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. இந்த நிலையிலிருந்து இந்த ஜனங்களை நீங்க தான் தூக்கி எடுக்கணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த கொரோனா என்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிரி இயேசுவின் நாமத்துல எங்க தேசத்தை விட்டு போகட்டும் அப்பா. ஆண்டவரை வெளியேறட்டும் அப்பா. அது மாறி போகட்டும், மறைந்து போகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நோய் தொற்று பரவல் காரியங்கள் ஆண்டவரே குறையட்டும். ஆண்டவரே நீங்க மன இறங்குவீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்திய தேசம் எங்கிலும் உங்க வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. சுகமாக்குகிற வல்லமை வெளிப்படட்டும். எங்க தேசத்தின் ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலாவது கர்த்தரிடமாக மனம் திரும்பட்டும் அப்பா. ஒருவேளை இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே ஒருவேளை பார்ப்பார்களானால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நீங்க சுகம் கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒருவேளை சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுமானால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்பா. இந்த இணையதளம் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களை சென்றடையும் பொழுது, ஜபங்கள் மன்றாட்டுகள் அவர்களிடத்துல செல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் கர்த்தரிடமாக திரும்பட்டும். எங்க தேசமே கர்த்தரிடை திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டே என்று சொல்லியிருக்கிறீரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலே, உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறீரே. சகாய பர்வதமே, உதவி செய்கிற கண்மலையே, ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் உம்மையே நோக்கி பார்க்கிறதப்பா எங்கள் கண்கள். ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களும் விசுவாச பிள்ளைகளும் இதற்காக தேசமெங்கிலும் ஜெபிக்கிறார்கள். நாங்களும் அவர்களோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குவீராக. இந்த நாளில் விசுவாச பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த கொரோனா நோய் தொற்று இந்த தேசத்தை விட்டு நீங்கட்டும் ஐயா. எங்க தேசத்திற்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒரு மிகுந்த பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, ஜனங்களுக்கு இருக்கிற அச்சம் உணர்வுகள் மாறட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிற. ஆளுகை செய்பவர்களுக்கு ஞானத்தை தாரும், அவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காவல்துறை அதிகாரிகள் கூட ஆண்டவரே இந்த நோய் தொற்றினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பணிபுரிகிற மருத்துவர்கள் அப்பா, செவிலியர்கள் ஆண்டவரே, தூய்மை பணியாளர்கள், தன்னார்வலர்கள் ஆண்டவர், இப்படிப்பட்ட ஜனங்கள், செய்தி ஊடக பிரிவு ஆண்டவரே, ஊடகத்தில் பணிபுரிகிறவர்கள் ஆண்டவரே, நிருபர்கள், இவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுப்பீராக. நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுகம் கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவர் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். நாம் நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட இந்த மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைகள் இந்த தேசத்தை விட்டு மாறணும். இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் கூட இந்த மதுக்கடைகள் திறப்பதாக அரசாங்கம் முடிவெடுத்து அதை செயல்படுத்தி வருகிறதை பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் இதனால பாதிக்கப்படுகிறார்கள். அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்பா, இப்படி ஆயினும் இந்த நிலை இந்த தேசத்தை விட்டு நீங்கணும்ப்பா. முழுமையாக இந்த மது விலக்கு என்கிற காரியம் இங்க தேசத்தில் அமல்படுத்தப்படணும். தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படணும். தேசம் எங்களும் அமல்படுத்தப்படணும். இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற குடி வெறியின் ஆவி விலகி போகட்டும் என்று சொல்லி இதற்காக நம்ம மிகுந்த பாரத்தோடு கர்த்தரிடத்துல நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியுள்ள நியாயாதிபதியே, நீண்ட நாட்களாக நாம் உங்க பாதத்துல எங்க தேசத்துல இருக்கிற அந்த மதுக்கடைகள் எல்லாம் நீங்களும், தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் மூடப்படணும் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம் அப்பா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கிறார்கள். நாங்களும் அதற்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எப்படியாயினும் ஆண்டவரே இதிலிருந்து கூட ஜனங்கள் விடுவிக்கப்படணும். இது கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. திறந்திருக்கிற அந்த மதுக்கடைகளினால அநேக ஆண்டவரே குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஏசப்பா, தமிழக முதல்வர் உள்ளத்துல பேசுவீராக, தேசத்தின் தலைவர்கள் உள்ளத்துல பேசுவீராக. சீக்கிரத்தில் இதற்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் அப்பா. இதனால் அநேக குடும்பங்கள், அநேக குடிகாரர்கள் ஒரு சிலர் மறந்திருந்தார்கள், அவர்கள் மறுபடியுமாக தொடர்கிற நிலைமை ஏற்படுமே. அநேக குடும்பங்கள், அநேக சகோதரிகள், அநேக குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். இந்த நிலை மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பாவை துதிக்கிற ஆண்டவரே, எங்க தேசத்தை ஆட்கொண்டிருக்கிற அந்த குடி வெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஒருவேளை குடிக்க கூடாது என்று சொல்லி இந்த சூழ்நிலையில இந்த 40 நாட்களாக 43 நாட்களாக முடிவெடுத்திருக்கிற அவர்கள் கூட ஆண்டவரே அந்த காரியத்தை தொடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொடுங்க. அதிலிருந்து அவர்களுக்கு முற்றிலுமாய் ஒரு ஜெயத்தை கிடைக்க செய்வீராக. ஏசப்பா, நீங்க இறக்க செய்யுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேலே இறங்கும் ஏசப்பா. ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை தாரும். அரசியல் தலைவர்களுக்குள்ள பேசும். இதற்கு சீக்கிரத்துல ஒரு முடிவை கர்த்தர் கிடைக்க செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். ஒரு அதிசயங்களை நம்முடைய தேசத்துல காண செய்வார். இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம். தேசத்தில் இருக்கிற வறுமைகள் நீங்கணும், பொருளாதார மந்த நிலை மாறணும். இந்த 40 நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு முழு முடக்கத்தினால எல்லா தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாழ வகை தெரியாமல், சொந்த ஊர்களுக்கு போக முடியாமல் நிர்கதியாய் இருப்பதை பார்க்கிறோம். அவள் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம் அரசாங்கத்தினிடத்துல. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான வறுமைகள் நீங்கும்படியாக, மறுபடியும் தேசம் மீண்டும் வரும்படியாக, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இந்த தேசம் காப்பாற்றப்படும்படியாக ஆண்டவரே எங்க தேசத்தை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும் என்று சொல்லி இதற்காக நாம் எல்லாரும் சொல்லிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட எங்க தேசத்திற்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்க தேசத்துல கூட ஆண்டவரே அப்ப கடந்த 43 நாட்களாக இந்த முழு முடக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே துதிக்கிறப்பா. மிகுந்த அந்த அநேகர் வேலையிலிருந்து வீட்டில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பொருளாதார நெருக்கடியில தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிறு குறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது எப்படி இந்த தொழிலை தொடங்கி செய்வது என்று சொல்லி செய்வதறியாமல் அவர்கள் இருப்பதை பார்க்கிறோமே. இந்த நிலைகள் எல்லாம் மாறிட்டு ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா தொழில்களையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா சிறு குறு தொழில்கள், விவசாயிகள் ஆண்டவரே அப்பா, தொழிலாளிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. தள்ளு வண்டியில காய்கறி இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிளாட்பார கடைகளிலே தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்படி லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீர் ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்வீராக. இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிற எல்லா பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி இந்த அரசாங்கத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆளுகை செய்பவர்கள் அவர்களுக்கு நீ நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக. இவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல
செழிப்பை தந்தரணும். எல்லா தொழிலையும் ஆசீர்வதித்தரணும். இந்த வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறட்டும். எல்லாருக்கும் வேலைகள் உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு உலகத்தையும் புரட்டி போட்டிருக்கிற இந்த பொருளாதார வீழ்ச்சி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் அதிலிருந்து கூட மீண்டு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் உதவி செய்ய. இந்திய தேசம் மீண்டு வரட்டும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக சொல்லிக்கிறோம். தன்னுடைய சொந்த மாநிலங்களுக்கு செல்ல முடியாமல், சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் அப்பா நிர்கதியாய் அவர்கள் ஒவ்வொரு நாள் மீடியாக்களுக்கு முன்பதாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் மனம் இறங்குவீராக. ஆண்டவர் மனம் இறங்குவீராக. அவர்களையும் நீர் போஷித்து காப்பாற்றுவீராக. அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை ஆண்டவர் கொடுப்பீராக. ஒரு மறு மீட்பை ஆண்டவர் கொடுப்பீராக. மறுவாழ்வு தருகிற ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கிற உம்மிடத்தில் அவர்கள் வரட்டும் அப்பா. இயேசு அவர்களுக்கு ஒரு செழிப்பை தார். அவர்கள் குடும்பங்களில் இருக்கிற வறுமை ஒழிந்து போகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கடன் பிரச்சனைகள் தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் ஆண்டவர். அந்த இக்கட்டிலிருந்து அவர்கள் மீண்டு வரட்டும் அப்பா. அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். எங்க தேசத்தை ஆசீர்வதித்திரணும். எங்க தேசத்திற்கு சேமத்தை தாரும். எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைவுகளை எடுத்து போடும் அப்பா. நன்மையினால நிரப்பும், ஆசீர்வதித்திரணும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை துதித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய தேசத்துல ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். இமயம் முதல் குமரி வரை ஊழியர் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய கிருபை பாதுகாப்பை கொடுக்கும்படியாக. இதுக்கு அநேக ஊழியர்கள் வெளியே சென்று ஊழியர் செய்ய முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும் ஆண்டவரே. கூடிய சீக்கிரத்துல இந்த தேசத்துல ஆலயங்கள் திறக்கப்படணும், ஆராதனைகள் நடக்கணும், ஊழியங்கள் நடக்கணும் அப்பா. கர்த்தருடைய ராஜாவுடைய பணி எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும்பா. சபைகளிலே உயிர் வீழ்ச்சி உண்டாகணும் அப்பா. ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறபடினால ஒரு விசுவாசி கூட இடறி போகாதபடி எல்லாரும் கர்த்தருக்குள் ஸ்திரமடையணும். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு மகனையும் மகளையும் போதித்து நடத்துவீராக என்று சொல்லி இந்த காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் தேசத்தில் நடக்கிற ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, சபையின் எழுப்புதலுக்காக, இந்த காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல நாம் மன்றாடி நம்ம எல்லாரும் ஒருமனமாய் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாக ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. கொரோனா ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக அநேக நாட்களாக சபைகள் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதை கண்ணோக்கி பாரும். சபைகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஊழியங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. ஆராதனைகள் நடைபெறட்டும் ஐயா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியர்கள் வெளியே சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பணியை செய்து நிறைவேற்றட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு காலத்துல ஆண்டவர் ஊழியர்கள், விசுவாசிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எந்த ஒரு பாவ வழியில சென்று விடாதபடி, இடறி போகாதபடிக்கு அவர்கள் ஜெபித்து கர்த்தருக்குள் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவருக்குள் ஸ்திரமடைய உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆலயங்கள் சீக்கிரமாய் திறக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் விசுவாசிகள் ஆலயத்துக்கு கூடி வரும் பொழுது அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. வந்த ஆத்துமாக்கள் ஒருவர் கூட இடறி போய்விடக் கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனோ கனவென்று தன்னுடைய மனம்போன போக்கிலே ஆண்டவரே தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடியாக வாழாதபடி ஒரு தெய்வ பயத்தோடு வாழ உதவி செய்வீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வு ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஏசப்பாவை துதிக்கிற ஆண்டவரே, ஊழியர்களும் விசுவாசிகளும் அப்பா இந்த அந்த முழு முடக்க காலத்துல தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீணான காரியங்களிலே நேரத்தை செலவழிக்காதபடி கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சிந்தையில வாழ உதவி செய்வீராக.
எசப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம். ஒருவேளை இந்த காரியத்தின் நிமித்தமாக எங்க தேசத்துல ஏற்பட்டிருக்கிற நோய் தொற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சபை விசுவாசிகள் ஊழியர்கள் எங்களுடைய பாவங்கள் ஒருவேளை ஆண்டவரே அதற்கு காரணமாக இருக்குமானால் சபையை பரிசுத்தப்படுத்தும், ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தும், விசுவாச பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், எல்லா பாவங்களையும் மன்னித்திருடும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் இயேசு மன்னித்து எங்க தேசத்தின் மீது கிருபையாய் இறங்குவீராக, சபைகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே துதிக்கிறோம். விசுவாசிகளுக்குள்ளாக உயிர் மீட்சி உண்டாகட்டும் ஐயா. ஒரு ஆத்மாவுடைய ஆவியும் ஆண்டவரே மடிந்து போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் ஆவியிலே அனலுள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக. குளிருமின்றி அனலுமின்றி வாழாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் அனலாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னீரே, பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. சபைகள் பரிசுத்தப்படுகட்டும் ஆண்டவர், விசுவாசிகள் பலனடையட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆன்லைன் மூலமாக அவரவர் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை அந்தந்த சபையை சேர்ந்த விசுவாசிகள் ஆண்டவரே ஊழியர்கள் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை தானத்தோடு கேட்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் அந்த ஊழியர்களை தாங்குகிற பிள்ளைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, எந்த விதத்திலும் பிசாசு மந்தைகளை சிதறடிக்காதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அடைக்கலான் குருவியும் தரையிலே விழாதே என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியே ஒரு ஆத்மா கூட இடறி போகாதபடி எல்லா விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துவீராக. எங்க தேசம் எங்கில் இருக்கிற சபைகள் ஸ்திரமடையட்டும், விசுவாசிகள் ஸ்திரமடையட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியர்களை பலப்படுத்தும், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் சபைகளில் சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த சம்பவங்களுக்கு பிறகு ஆலயங்கள் திறக்கப்படும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் காண உதவி செய்வீராக, ஒரு பெரிய அசைவை காணும்படி உதவி செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம். சுவிசேஷத்திற்கு வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைபட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் ஐயா. வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும், இருப்பு தாழ்பாள்கள் முறிந்து விடட்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து அப்படியே செய்வதற்கு நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேசத்திற்காக, சபைகளுக்காக, ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக எல்லா வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அப்படியே ஆண்டவர் பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான விடுதலை உபவாச ஜெபத்தின் இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் யாவரும் ஒன்றாக கூடி ஆண்டவரை உம்மை துதிக்க, ஜெபிக்க, ஆராதனை செய்ய கிருபை தந்தீரப்பா. இந்த அடியினோடு கூட இணைந்து அவரவர் வீடுகளிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இணையதளத்தின் மூலமாக ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை அவர்கள் சரீரத்துல என்ன பலவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த பலவீனம் நீங்கி போவதாக. ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு காத்திருந்த பிள்ளைகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்பட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு மிகுந்த சமாதானம், ஆறுதல் உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்பட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் தேசத்தில் நடக்கிற இந்த சம்பவங்களை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசிகள் மனம் கலங்காதபடி தைரியத்தோடு கூட இருக்க உதவி செய்வீராக. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பினாலே அந்த தொடர்ந்து இவர்கள் தைரியத்தோடு வாழ உதவி செய்யும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்படிப்பட்ட தைரியத்தை ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பீராக. தொடர்ந்து இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜெபத்திலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்தரணும், குடும்பங்களை ஆசீர்வதித்தரணும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாரார்.
ஆமென்.